அனைவருக்கும் வணக்கம். ஜிங் ஃபாரெக்ஸ் சேனலுக்காக ராஜ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது MT5ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டரை பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்மளால் நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரியை நமக்கு ஷோ பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் நிறைய வரும், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கும், இல்லைனா டவுன் ட்ரெண்டில் இருக்கும், அப்படி இல்லைனா சைட்வேஸில் மார்க்கெட் போயிட்டுருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்மளால் ஒரு பெரிய ப்ராஃபிட் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டோ கிடைக்கும்போது நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் நல்லா மேலே போனதுக்கப்புறம் தான், ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அது நல்லா மேலே போனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி போகிறதுனால நம்மளால் பெரிய ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியாது. அந்த என்ட்ரி ரேலி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், மார்க்கெட்டில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா நம்மலாம், அதாவது ஒரு சிங்கிளாக இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்க, ஒரு நார்மலாக 10,000, 20,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸு. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா பல்காக ஆர்டர்ஸ் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் போடுறவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸை வச்சு பெருசாக மார்க்கெட்டை நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஒரு பெரிய லார்ஜ் அந்த கேப் அப் அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரியில் தான் பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நம்ம அந்த பெரிய மூவ் கொடுக்கும்போது அதோட என்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலேயும் ஒரு நல்ல ரேலியில் முன்னாடியே ஜாயின் பண்ணி ஒரு ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதை தான் இந்த இண்டிகேட்டர் நமக்கு சொல்ல போகுது. இப்போ நார்மலாக ஒரு பெரிய ரேலி இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வரும். ஸோ ஆல்வேஸ் இந்த அளவுக்கு மேலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே போய் நம்ம பெரிய என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம ஒரு பெரிய ப்ரைஸில் நம்ம அதிகமான ப்ரைஸில் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ரில்லியண்ட்டாக இங்கே அவங்க ஒரு பெரிய ஃபண்டு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இங்கேருந்து போட்ட உடனே மார்க்கெட் பம்ப் ஆகி மேலே இது வரைக்கும் போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பை பண்ணி தான் அவங்க மேலே மார்க்கெட்டை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த லெவலெலாம் நான் பை பண்ணி, ஸோ மார்க்கெட் மேலே புஷ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரைஸ் அதிகமாக போக போக வாங்க மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க இங்கே பை பண்ணி புஷ் பண்ணதால் தான் மார்க்கெட் இங்கே போச்சு. ஸோ இந்த இடத்துல பை ப்ரெஷர் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் மார்க்கெட் கேண்டில் இங்கேயே இருந்துட்டு இப்போது கீழே ஒரு வேளை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி டவுனில் வருது அப்படின்னா, இந்த லெவல் அவங்க பை ஸ்டார்ட் பண்ண இடத்துல வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை கீழே விட மாட்டாங்க. ஸோ இந்த ரேலி மேலே தான் போக போகுதுன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வாங்கின ஏரியாவில் மறுபடியும் அவங்க பை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போவாங்க. இப்படி மார்க்கெட்டை மேலே கொண்டு போவாங்க. ஸோ அப்போது இந்த இடம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த இடம் தான் நமக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரி. ஸோ இந்த இடம் நம்ம இண்டிகேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே என்ட்ரி கொடுத்துருக்காங்க நமக்கு காமிச்சிரும். ஸோ அதனால் இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட் ஒரு வேளை கீழே வருது, இந்த மாதிரி கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தைரியமாக பை பண்ணி அந்த ரேலியில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் செல்லிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வருது அப்படின்னா ஸோ மார்க்கெட்டை இந்த இடத்துல அவங்க டோட்டலாக செல்லிங் ஆக்கியூபை பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு வேளை இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே அவங்க மார்க்கெட்டை மேலே விட மாட்டாங்க. ஸோ இங்கே மறுபடியும் அக்ரெசிவாக செல் பண்ணி மார்க்கெட்டை இங்கேருந்து இப்படி கீழே இறக்கிடுவாங்க. ஸோ இந்த இடம் நமக்கு ஸ்ட்ராங் செல்லுன்னு நமக்கு தெரிஞ்சிடும்.
ஓகேங்களா. ஸோ அதனால் நம்மளால் தைரியமாக ரேலி கீழே தான் போகுதுன்றதுனால நம்ம அந்த ரேலி செல் ரேலியில் நான் ஜாயின் பண்ணி செல்லிங்கில் நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுக்கு இந்த இண்டிகேட்டர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இண்டிகேட்டரை உடச்சி இப்போ இந்த இண்டிகேட்டரை உடச்சி மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் வேலிட் இல்லை, இந்த ட்ரேட் வந்து வேலிட் கிடையாது. ஏன்னா இந்த இடம் வந்து டெஃபெண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் ரேலி மேலே போகும். இந்த இடம் வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இப்படி மேலே வந்துருச்சு உடச்சி மறுபடியும் அப்படின்னா இது வேலிட் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக அந்த ரேலி மேலே போகுது அப்படின்னா இந்த இடம் வந்து உடையாமல் இருக்கணும். அப்போ நம்ம அந்த ரேலியில் ஜாயின் பண்ணி பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த இண்டிகேட்டரை எப்படி நமக்கு ஷோ பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் MT5ல. ஸோ MT5ல இண்டிகேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இண்டிகேட்டரோட MQL5 ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஃபைலு. ஸோ இந்த ஃபைலை காப்பி பண்ணி MT5க்குள்ளே வாங்க. MT5க்குள்ளே மேலே லெஃப்ட் சைட் கார்னர் மேலே பாருங்கள் ஃபைல்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் போங்க. ஸோ இப்போது இதுக்குள்ளே MQL5க்குள்ளே போங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டிகேட்டருக்குள்ளே போங்க. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் MT5க்குள்ளே லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, நேவிகேட்டர் டேப்பில் அது கீழே இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டிகேட்டர்ஸ் கீழே IE இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரி இண்டிகேட்டர்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இதை ட்ராக் பண்ணி சார்ட் மேலே வைக்கிறேன். வச்ச உடனே ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாமே கேட்கும். நமக்கு என்ன இன்புட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு ஸோ கலர்ஸு விஷுவலைசேஷன் எல்லாமே இந்த இன்புட்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை ஓகே கொடுத்தா போதும். ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஏரியா, அதாவது செல்லிங் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செல்லர் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. அது நமக்கு காமிக்குது. ஏன்னா 15 மினிட் கேண்டில் நம்ம இருக்கோம். ஸோ 15 மினிட் கேண்டிலில் இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரி வந்து இந்த கேண்டிலில் வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு காமிக்குது. அதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரியோட செல்லிங் கேண்டில் இந்த இடத்துல இருக்குது, செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை பர்சன்டேஜும் நமக்கு வந்து வால்யூமில் வந்து காமிச்சிடுது, யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த இடம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 29% வந்து டோட்டலில் ஸ்ட்ராங்காக இருக்குது செல்லிங்கு. இந்த இடம் வந்து 14% வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 21% பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த கேண்டிலில். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 10%, 6%ன்னு உங்களுக்கு டோட்டலாக எந்தெந்த இடம்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருது பாருங்கள். ஸோ இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 days முன்னாடியே வந்து இண்டிகேட்டர் வந்து அந்த ரேலி வந்து செல்லர்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே வந்து நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பையர் இருக்காங்க செல்லர் இருக்காங்க அப்படின்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து 5 மினிட்டில் ஸோ இந்த ஏரியாவில் வந்து பாருங்கள் செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. ஏன் இந்த இடத்துல இந்த செல்லர் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த என்ட்ரிக்கு வந்து மேலே வந்து போக விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள் செல்லர். ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு செல்லர் டாமினேஷன் இருக்குன்னு ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல வரும்போது நம்ம செல் பண்ணி இந்த இடம் ஸ்டாப் லாஸ் மேலே வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒன்ஸ் உடஞ்சிச்சு அப்படின்னா மேலே போயிடும். ஸோ அதனால் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டால் நமக்கு கீழே இறங்கிச்சுன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து வரும். ஸோ இதே வந்து 30 மினிட் வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து 30 மினிட்டு. ஸோ 30 மினிட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இந்தந்த ஏரியாவில் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 1 hour. ஸோ 1 hourல இந்த ஏரியாலாம் வந்து ஸ்ட்ராங் வந்து செல்லிங்காக இருக்குது. இப்போ கரண்ட்டில் இந்த இடம் வந்து செல்லிங்கோட கண்ட்ரோலில் தான் இப்போ கரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ H4 4 hour கேண்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாலலாம் வந்து ஸ்ட்ராங் வந்து செல்லிங். ஸோ ஒரு கேண்டலுக்குமே அந்த கேண்டலுக்கு ஏற்ற வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்றத இது நமக்கு காமிக்கும். ஓகேங்களா. இது வந்து டே கேண்டில். ஸோ டே கேண்டிலில் இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் செல்லிங்கில் இருக்குது. இப்போ மார்க்கெட் நான் சொல்கிறேன், இப்போ மார்க்கெட் ஒரு வேளை இப்படி பவுன்ஸ் ஆகி மேலே வந்தாலும் இந்த ஏரியாவில் நமக்கு
ஸ்ட்ராங் செல்லிங் இருக்கிறதுனால நம்ம இங்கே செல் கொடுத்தோம் அப்படின்னா அது கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதேமாதிரி பையர் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் 1.25 085 ஏரியாவில் பையர் வந்து இருக்காங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங் வந்து பையிங் இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ட்ரேட்ஸோட ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் இதை கொஞ்ச நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட ரிசல்ட்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கோல்டுலேயும் வந்து இப்போ நான் இதை பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டரை வந்து நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து 4 ஹவர் கேண்டில். ஓகேங்களா? இது வந்து 4 ஹவர் கேண்டிலில் இப்போது இந்த இடம் செல்லரோட ஏரியாவில் மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடம் போன உடனே ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துலையே வந்து வந்துருச்சு. ரிஜெக்ட் ஆகி கிட்டத்தட்ட இங்கேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து மேலே போகுது. ஸோ ஒன்ஸ் இதை உடச்சிச்சு மேலே போச்சு அப்படின்னா இது வந்து கிளியர் ஆகிடும். இந்த இடம் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு செல்லர்ஸ் ஏரியா, இந்த இடம் ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா. ஓகேங்களா? இப்போது இந்த இடம் வந்து பையர் வந்திருக்காங்க பாருங்கள். இந்த இடம் பையர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடங்களை வந்து நம்ம மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து H4. ஓகேங்களா? 5 மினிட் பாருங்கள் இன்ட்ராடேயில். ஸோ இது வந்து 5 மினிட். ஓகேங்களா? காலையிலே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் வந்து பை ஏரியா கொடுத்துருச்சு கோல்டில் இன்றைக்கி காலையில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து பை ஏரியா இங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த ப்ரைஸு கீழே விடவே இல்லை பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் ஸ்ட்ராங் பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. 2593 95. இப்போ மார்க்கெட்டிங்கை வந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் பை ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஸோ இந்த இண்டிகேட்டரை வச்சு உங்களால் நிச்சயமாக நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட ஒர்த் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் பேர் இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரி இண்டிகேட்டர். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிங் ஃபாரெக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்கள். ட்ரேட்ஸ் நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.